ஓகே, ஸோ இந்த ஃபோன்ஸோட கம்பேரிசன், கேமரா கம்பேரிசன் எல்லாத்தையுமே ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் ஃபோன்ஸோட சிப்செட்டை நம்ம இப்போ போய் கம்பேர் பண்ணலாம். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே ஃபோன்ஸோட சிப்செட் கிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்னாப்ட்ராகனாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கு காம்படிட்டிவாக நிறைய சிப்செட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா பிராண்ட்ஸ்லையும் இருக்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் எடுத்திங்கன்னா அதில் கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் தான் கண்டிப்பாக மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸப்ட் இந்த ரெண்டு பிராண்ட்ஸ். ஸோ இவங்க வந்து அவங்களோட சிப்செட் அவங்களே தயாரிச்சுட்டு அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க அண்ட் மற்றவங்களுக்கு சப்ளையும் பண்ண மாட்டாங்க. அண்ட் இப்போ சாம்சங்கோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப்பான சாம்சங் கேலக்ஸி நோட் 20 அல்ட்ரா இந்த டிவைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 865+ சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlus பார்த்தீங்கன்னா OnePlus 8 சீரிஸில் வந்து எல்லா டிவைசஸ்மே ஸ்னாப்ட்ராகன் 865 சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷாமியோட Mi 10T ப்ரோலையும் ஸ்னாப்ட்ராகன் 865 சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் வந்து ஒரு வேற லெவல் ஃபாஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா டிவைசஸ்க்கும் கொடுக்கும். அண்ட் இதுக்கு காம்படிட்டிவாக நிறைய சிப்செட்ஸ் இருக்குது. மீடியாடெக்கோட ஹீலியோ இருக்குது, சாம்சங்கோட எக்ஸினோஸ் இருக்குது, அண்ட் ஹுவாவேயோட கைரன் இருக்குது. இந்த மூணு சிப்செட்ஸ்மே கண்டிப்பா காம்படிட்டிவா மட்டும் தான் இருக்கும், கண்டிப்பா ஸ்னாப்ட்ராகனை பீட் பண்ணாது. ஆனா இப்போ வந்து மீடியாடெக் வந்து அவங்களோட டைமென்சிட்டி சீரிஸ் சிப்செட்டை புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியல்மி டிவைசஸ்ல இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இன்னும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய டிவைசஸ்ல நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. ஃபிளாக்ஷிப் டிவைசஸ்ல இந்த சிப்செட் வந்து யூஸ் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த புது சிப்செட் வந்து ஸ்னாப்ட்ராகன் வரைக்கும் பெஸ்டான ஒரு சிப்செட்டா, ஸ்னாப்ட்ராகனை பீட் பண்ணுவா, ஸ்னாப்ட்ராகன் வரைக்கும் ஃபாஸ்டா இருக்குமா, ஸ்னாப்ட்ராகன் வரைக்கும் பெஸ்டான ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த டைமென்சிட்டி சிப்செட்ல இருக்கா, எல்லாத்தையும் இந்த வீடியோல நீங்களே ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு செக்மெண்ட்ல நீங்க வந்து ஃபோன் வாங்க ரெடியா இருக்கீங்கன்னா அங்க வந்து ரெண்டு ஃபோன்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று வந்து டைமென்சிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நீங்க வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன்ல கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ஃபோனில் ஒரு சிப்செட்டோட இம்பாக்ட் வந்து எங்கெங்கே சேஞ்ச் கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக CPU அண்ட் GPUவில் சேஞ்ச் கொண்டு வரும். அண்ட் அடுத்ததாக ஃபோனோட AI பெர்ஃபார்மன்ஸில் சேஞ்ச் வரும். அண்ட் மூணாவதாக கேமரா டிபார்ட்மெண்ட்லேயும் சேஞ்சஸ் வரும். அண்ட் நான் வந்து சிம்பிளாக இப்போ சேஞ்சஸ்னு சொன்ன விஷயங்களை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா, ஒரு சிப்செட்டால் ஒரு ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவு புஷ் பண்ண முடியும், அண்ட் அதை வந்து எவ்வளோ ஸ்பீடாக புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அண்ட் அப்படி கொடுக்குற விஷயங்களை எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அண்ட் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 3 டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது: ஹையஸ்ட், ஃபாஸ்டஸ்ட், குவாலிட்டியஸ்ட். அண்ட் இந்த வீடியோவில் நாம வந்து ஸ்னாப்ட்ராகன் 865 டைமென்சிட்டி 1000 நாம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு சிப்செட்லேயும் CPU பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு டிஃபர் ஆயிருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ரெண்டு சிப்செட்டுமே அவங்க வந்து ஒரு 8 கோர் CPU அரேஞ்ச்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்னாப்ட்ராகன் பார்த்தீங்கன்னா அந்த 8 கோரை 3 செக்மெண்ட்டாக பிரித்து ஒரு 3 tier அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோனில் வர ஹெவி டாஸ்க்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு கோர் வந்து கார்டெக்ஸ் A77ல 2.84 GHz யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோனில் வர மீடியம் டாஸ்க்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக 3 கோர் வந்து கார்டெக்ஸ் A77ல 2.8 GHz யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோனில் வர லைட்டான டாஸ்க் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு கார்டெக்ஸ் A55ல 1.8 GHz 4 கோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே டைமென்சிட்டி பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 8 கோரை வந்து ஒரு 2 tier அரேஞ்ச்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ கார்டெக்ஸ் A77ல 4 கோர் வந்து 2.6 GHz யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் அந்த ஃபோனுக்கு வர மீடியம் அண்ட் ஹெவி டாஸ்க் ரெண்டையுமே சேர்த்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஃபோனுக்கு வர லைட்டான டாஸ்க்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கார்டெக்ஸ் A55ல 2 GHz ஸ்பீடில் 4 கோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும், ரெண்டில் எது ஸ்பீடாக இருக்கும். ஸோ ரெண்டு ஃபோன்ஸ்லேயும் நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா கேமரா வந்து ஒரு ஹெவி டாஸ்க். இந்த ஹெவி டாஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே கார்டெக்ஸ் A77 சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்பீட் வந்து வேரி ஆகுது. ஸ்னாப்ட்ராகனில் பார்த்தீங்கன்னா 2.84 GHz வந்து ப்ராசஸ் ஆகும். அதுவே டைமென்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 2.6 GHz தான் ப்ராசஸ் ஆகும். ஸோ ஹெவி டாஸ்க் எல்லாத்தையுமே ஸ்னாப்ட்ராகன் 865 வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் அடுத்ததான் மீடியம் டாஸ்க்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகன் வந்து கொஞ்சமாக டவுன் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து கார்டெக்ஸ் A77 கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மீடியம் டாஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்னாப்ட்ராகன் அவங்க வந்து 2.4 GHzல 3 கோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டைமென்சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெவி டாஸ்க்கை எந்த கோர் எந்த ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணுச்சோ அதே கோர்ஸ் அதே ஸ்பீடில் தான் மீடியம் டாஸ்க்கையும் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஸ்பீட்னு வரும்போது ஸ்னாப்ட்ராகனில் வந்து 2.4 GHzல தான் ப்ராசஸ் ஆகும். அண்ட் அதுவே டைமென்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அதே 2.6 GHzல ப்ராசஸ் ஆகும். ஸோ மீடியம் டாஸ்க் டைமென்சிட்டியில் ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். அண்ட் அடுத்ததாக ஃபோனோட லைட் பர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் டைமென்சிட்டி வந்து வின் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கார்டெக்ஸ் A55 கோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டைமென்சிட்டியில் வந்து 2 GHz ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 1.8 GHzல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது டைமென்சிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் that's not better.
ரெண்டு சிப்செட்டோட பெஞ்ச்மார்க் ஸ்கோரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா Snapdragon வந்து 13,344 வரைக்கும் ரீச் பண்ணுச்சு. அதுவே டைமென்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 12,096 வரைக்கும் தான் அதால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா Snapdragonல இருக்கிற அந்த ஹெவி சிங்கிள் கோர் 2.84 GHz இருக்கிறதுனால அதனால ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகும், இன்னும் அதால் நிறைய புஷ் பண்ண முடியும். அண்ட் இந்த ஒரே ஒரு சிங்கிள் கோருக்கு மட்டுமே 4,303 பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்து கிடைச்சிச்சு. அண்ட் அடுத்ததாக இப்போ GPU கம்பேரிசன் வரும். ஸோ GPU பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான GPU எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்ரினோவா தான் இருக்கும். அண்ட் Snapdragon பார்த்தீங்கன்னா அட்ரினோ 650 அப்படிங்கிற ஒரு GPU வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே டைமென்சிட்டியில் பார்த்தீங்கன்னா மாலி G77 M9 அப்படிங்கிற ஒரு GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் டைரெக்டாக இது வரைக்கும் யாரும் பண்ணலை. ஆனால் நான் வந்து சுற்றி வளைச்சு ஒரு பெஞ்ச்மார்க் கம்பேரிசன் பண்ணியிருக்கேன், எது பெஸ்ட்டுன்னு அதிலே தெரிஞ்சிடும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட Exynos 990 அப்படிங்கிற அந்த சிப்செட்டுக்கு அவங்க வந்து மாலியோட G77 M11 அப்படிங்கிற ஒரு GPU வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை வந்து Snapdragon 855 கூட கம்பேர் பண்ணும்போது மாலி கண்டிப்பாக வின் ஆயிடுச்சு. 15% பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து மாலியில் இருந்துச்சு. ஆனால் நம்மளோட கம்பேரிசன் டைமென்சிட்டி 1000 அண்ட் Snapdragon 865 வரும்போது டைமென்சிட்டியில் வந்து மாலி G77 M9 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக M11லேருந்து M9 வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகும். அண்ட் அதே டைம் ஆப்போசிட் சைட் பார்த்தீங்கன்னா Snapdragon 855லேருந்து 65 வரும்போது ஒரு 25% பர்ஃபார்மன்ஸில் வந்து அப்கிரேட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சுற்றி வளைச்சு பார்க்கும்போது இங்கேயும் வந்து டைமென்சிட்டியால் Snapdragonக்கு டஃப் தான் கொடுக்க முடிஞ்சு, கண்டிப்பாக பீட் பண்ண முடியலை. அண்ட் அது மட்டும் இல்லை ஒரு GPU பவர் வந்து ஒரு ஃபோனோட ரிஃப்ரெஷ் ரேட்டை மேக்ஸிமம் எட்டு போகும், ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ Snapdragonல இருக்கிற அட்ரினோ 650 பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷனில் 60 Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் எட்டு போக முடியும். அதே QHD ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அப் டு 140 Hz வரைக்கும் எட்டு போக முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஷாமியோட லேட்டஸ்டான Mi 10T Pro. ஸோ இந்த ஃபோனில் வந்து 140 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தாங்க, QHD ரெசல்யூஷனில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு அவங்களால எவ்வளோ ரிஃப்ரெஷ் ரேட் மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த Snapdragon 865 ப்ராசஸர் வச்சு. அண்ட் அப்படியே டைமென்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷனில் அவங்க வந்து இன்க்ளூடே பண்ணல. அண்ட் QHD ரெசல்யூஷன்லையும் 90 Hz வரைக்கும் தான் ரிஃப்ரெஷ் ரேட் எட்டு போக முடியும். அண்ட் FHD ரெசல்யூஷனில் 120 Hz வரைக்கும் எட்டு போக முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த டைமென்சிட்டி 1000+ நீங்கள் கொண்டு வந்து Snapdragon 865 கூட கம்பேர் பண்ணாலுமே இந்த டைமென்சிட்டி 1000+ இல்லாத ஒரு விஷயம் இங்கே Snapdragon 865ல இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அப்டேட்டட் GPU டிரைவர். ஸோ ஃபோன்ஸுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும் கரெக்டாக. ஸோ இந்த Snapdragonல இருக்கக்கூடிய அந்த அட்ரினோ 650 அந்த GPUக்கு மட்டும்தான் அப்டேட்ஸ்லேயும் அவங்க வந்து GPU டிரைவர்ஸ் வந்து ரெகுலராக அப்டேட்ஸில் கொடுப்பாங்க. ஸோ இதனால் உங்கள் GPU டிரைவரில் ஏதாச்சும் பக்ஸ் இருந்தாலோ இல்லை பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கறனாலும் அந்த அப்டேட்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதனால உங்களுக்கு ஸ்மூத்தான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதே விஷயத்தை நீங்கள் வந்து டைமென்சிட்டி 1000+ எதிர்பார்க்க முடியாது. ஃபோனோட அப்டேட்ஸில் அவங்க வந்து GPU டிரைவர்ஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அண்ட் அடுத்ததான் ஏஐ வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது மீடியாடெக்கோட ஹீலியோ P60ல தான் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 2018லேயே அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ இருக்கிற டைமென்சிட்டி 1000ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 6 கோர் APU கொடுத்துருக்காங்க, அதாவது AI ப்ராசஸிங் யூனிட். ஸோ இதில் 2 கோர் வந்து ஹெவி டாஸ்க்குக்காகவும் 3 கோர் வந்து மீடியமான டாஸ்க்குக்காகவும் அண்ட் 1 கோர் வந்து லைட்டான டாஸ்க்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே மாதிரி Snapdragon சிப்செட்டில் எத்தனை கோர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் Snapdragon சைட்லேருந்து அஃபிஷியலாக இன்னும் வரல. அண்ட் அடுத்ததாக பெஞ்ச்மார்க்ஸ்க்கு வருவோம். இங்கேயும் Snapdragon 865 கூட டைரக்டா கம்பேர் பண்ண முடியல. ஆனா டைமென்சிட்டி 1000, Kirin 990, Snapdragon 855 இந்த மூணு சிப்செட்டோட APUவோட பெஞ்ச்மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்து டைமென்சிட்டி இருக்கு அண்ட் ரெண்டாவது இடத்துல வந்து Kirin 990 இருக்கு அண்ட் மூணாவது இடத்துல தான் Snapdragon 855 இருக்கு. ஸோ என்னதான் 855ல இருந்து 865 வரும்போது கண்டிப்பா அப்கிரேட்ஸ் இருக்கும். ஆனா அந்த அப்கிரேட்ஸ் வந்து டைமென்சிட்டி 1000 பீட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ இந்த AI செக்மெண்ட்ல வின்னர் வந்து டைமென்சிட்டி. அண்ட் கனெக்டிவிட்டின்னு வரும்போது ரெண்டு ஃபோன்ஸ்க்குமே 5G கொடுத்துருக்காங்க. ஆனால் நெட்வொர்க் ஸ்பீடில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. அண்ட் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1000 பார்த்தீங்கன்னா டவுன்லிங்க் ஸ்பீட் வந்து 4.7 GB/s தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்லிங்க் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.5 GB/s கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே Snapdragon வந்தீங்கன்னா அங்கே வந்து டவுன்லிங்க் ஸ்பீட் வந்து 7.5 GB/s கொடுத்துருக்காங்க. அப்லிங்க் ஸ்பீட் வந்து 3 GB/s கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் வைஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது Snapdragon வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டைமென்சிட்டி 1000ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டுவல் சிம் ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற ரெண்டு சிம்ஸையுமே 5Gல உங்களால யூஸ் பண்ண முடியும். அண்ட் அடுத்ததா ரொம்பவுமே முக்கியமான ஒரு செக்மெண்ட் கேமரா. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா Snapdragon 865ல வந்து பிரைமரி கேமரா வந்து அப் டு 200 மெகாபிக்சல் வரைக்கும் எட்டு போக முடியும். அண்ட் டுவல் சென்சர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 64 மெகாபிக்சல் சென்சர்ஸ் வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுவே இந்த சைட் டைமென்சிட்டி 1000ல பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமராவே அப் டு 80 மெகாபிக்சல் வரைக்கும் தான் எட்டு போக முடியும். அண்ட் டுவல் சென்சர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே ஒரு சென்சர் வந்து 32 மெகாபிக்சலையும் அண்ட் இன்னொன்று வந்து 16 மெகாபிக்சலையும் தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். அண்ட் வீடியோஸ்னு வரும்போது Snapdragonல நீங்கள் பார்த்தீங்கன்னா 8K வீடியோஸ் வந்து 30 frames per secondல வந்து ஷூட் பண்ண முடியும்.
அதே 4K வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 120 fps வந்து ஷூட் பண்ண முடியும். அண்ட் சூப்பர் ஸ்லோ மோஷன் எல்லாமே 720p ரெசல்யூஷன்ல வந்து நம்மளால ஷூட் பண்ண முடியும். அதுவே டைமென்சிட்டி 1000ல பார்த்தீங்கன்னா 8K வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷூட் பண்ணவே முடியாது. 4K வீடியோஸும் 60 frames per secondல தான் வந்து ஷூட் பண்ண முடியும். அண்ட் சூப்பர் ஸ்லோ மோஷனும் இந்த சிப்பால ரெக்கார்ட் பண்ண முடியாது. அண்ட் கடைசியா இன்னும் ஒரே ஒரு ஃபியூச்சர் தான் பேலன்ஸ் இருக்கு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த கடைசி ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா Snapdragon 865ல UFS 3.0 ஸ்டோரேஜ் வந்து சப்போர்ட் ஆகும். அண்ட் அதுவே டைமென்சிட்டியில் பார்த்தீங்கன்னா UFS 2.1 ஸ்டோரேஜ் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ ஓவராலாக நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ண விஷயங்கள் வச்சு ரெண்டு சிப்செட்டையும் பார்க்கும்போது கண்டிப்பாக Snapdragon 865 தான் ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு Snapdragon 865 ப்ளஸோட டைமென்சிட்டி 1000+ கம்பேரிசன் உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபாஷ்.